உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்குள்ளாக அற்புதம் செய்கிற ஒரு வல்லமை இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்க உடனே என்ன செய்வீங்க? அந்த பிரச்சனைக்காக இன்னொரு ஆளை தேடி போவீங்களா? தேடி போக மாட்டீங்க. என்ன உங்களுக்கு தெரியும், இதுதான் நம்மள்ட்ட நாமளே இதை கிளியர் பண்ணிடலாம. உடனே இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த இடத்துல என்ன செஞ்சிருவீங்க? அற்புதத்தை கட்டளையிடுவீங்க. ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா 2 லட்சம் லாபம். ஏன் அங்க போய் அறுத்து கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி அவன்கிட்ட போய் 2 லட்சம் கொடுக்கிறது நமக்கு லாபம். ஆனா இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன நம்ம சொல்லுவாங்க? பரவாயில்ல பாஸ்டர், கஷ்டப்பட்டு நான் 2 லட்சம் சேர்த்து வச்சதுனால அதை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி, அதே பரிசுத்தாவின் வல்லமையால் நிறைந்து இந்த அற்புதத்தை செய்து 2 லட்சம் லாபம் கிடைச்சிட்டு இந்த 2 லட்சத்துல ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்வோம்னு செஞ்சிருவாங்களா? அதனாலதான் இந்த ஆளுமை செய்கிற வல்லமை ஆண்டவர் கொடுக்கல. அற்புதம் செய்கிற வல்லமை ஏன் கொடுக்காம இருக்கிறார்னா, இந்த அற்புதம் செய்கிற வல்லமையை வைத்து நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, பிறருக்கு ஆசீர்வாதமா. பொதுவான காரியம், கர்த்தருக்கு அடுத்த காரியம், ஊழியத்துக்கு அடுத்த காரியம், இதுக்கெல்லாம் பணம் இருந்தாலும் பணம் வெளியே வராது. யாருக்கும் தெரியாதபடி அப்படியே பேக்ல அப்படியே எடுத்து போட்டான். அவன் நினைச்சா 10 ரூபான்னு சொல்லி கடைசியில பார்த்தா 1000 நோட்டு விழுந்துச்சு. இப்ப இல்ல, அப்ப. பிறகு சர்ச்சை முடிச்சுட்டு பாக்குறான், ஐயோ இனி போய் அங்க போய் உண்டியல்ல அவன் கொண்டு நீட்டும் பொழுது யாருக்கும் தெரியாதபடி அவனே அங்க கசகி பார்த்து, ஆமா இது 10 ரூபா தான் அப்படி கசகி பார்த்து போட்டுட்டான். இந்த ஆளுமை செய்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துச்சுன்னா அந்த தேவ பிள்ளை கவலையே படாது.